போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ராணுவ பதவிகளில் இருந்து 2 நபர்கள் நீக்கப்படுறாங்க. முதலாவது நபர் சுரேஷ் சலை, 2வது நபர் கபில ஹெந்த விதாரண. இந்த தீர்மானத்தை எடுத்தவர் அந்த காலகட்டத்தில் ராணுவ தளபதியாக இருந்த பிறகு ஃபீல்டு மார்ஷல் பதவி கொடுக்கப்பட்ட சரத் பொன்சேகா. சரத் பொன்சேகா ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்து சுரேஷ் சலைவை ஒரு முக்கியமான புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர் அந்த கடமைகளில் இருந்து நீக்கப்படுறார். அதே மாதிரி கபில ஹெந்த விதாரணவும் நீக்கப்படுறாரு. வடக்கு கிழக்கில் ராணுவம் நடத்தின புலிகளுக்கு எதிரான போரில் எந்த ஒரு செயற்பாட்டிலையும் கபில ஹெந்த விதாரணவுக்கும் இல்லாட்டி புலனாய்வு நடவடிக்கையில் சுரேஷ் சலைவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவுக்கு பக்கத்தில் 2 பேரும் வலது கை இடது கை மாதிரி செயற்பட்டு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து சலை இப்படியான நபர், கபில ஹெந்த விதாரண இப்படியான ஒரு நபர் என்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த விஷயத்தை அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன சொன்னால், இந்த நாட்களில் நடத்தப்படுற சில போராட்டங்கள் ஊடக சந்திப்புகளை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சலைன்னு சொல்லப்படுற ஒரு நபர் கிட்டத்தட்ட ராணுவ தளபதி மாதிரி இருந்தவர். போரை வெற்றி கொள்றதுல அவருடைய மூலம் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கு. என்னென்னு சொன்னால் ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர் துல்லியமான தகவல்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அதனால தானே இராணுவத்தால் இல்லாட்டி அரசாங்கத்தால் இந்த போரில் வெற்றி அடையக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு கம்பெயின் முன்னெடுக்கப்பட்டது. போரை வெற்றி கொள்றதுல மிக முக்கியமான ஒரு இராணுவ வீரராக இருந்த சுரேஷ் சலே இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கம்பெயின் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கி ஒரு போராட்டமும் நடத்தப்பட்டிருந்தது. எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் நடத்தப்பட்டிருக்கிற போராட்டம். ஆனால் சலே என்ற நபர் மூலம் அந்த போரில் எந்த விதமான பிரயோசனமும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாதுன்னு சொல்லி ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா இன்றைக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த கடமைகளில் இருந்து சலைவும் கபில ஹெந்த விதாரணமும் நீக்கப்பட்டதுக்கு பிறகு கொழும்புக்கு போய் கொழும்புல சில புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுறேன்னு சொல்லி சலை கோட்டாபய ராஜபக்சவுக்கு பக்கத்தில் இருந்தாராம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட கொழும்புக்கு பொறுப்பாக இருந்த இவங்க எந்த விதமான நடவடிக்கையை முன்னெடுக்கவே இல்லை. அதனால தான் புலனாய்வு தோல்வி ஏற்பட்டு புலிகள் அமைப்பு துல்லியமாக இராணுவ தலைமையகம் மேலே கூட ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தது. ராஜபக்சகளினுடைய தனிப்பட்ட தேவைக்காக தான் சலை கடைசி வரைக்கும் செயற்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி இன்னைக்கு சரத் பொன்சேகா குற்றம் சாட்டுறாரு. போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் சஹ்ரான் ஹாஷிம் குழுவோடையும் பிள்ளையான் குழுவோடையும் சலைவுக்கு இருக்கிற நெருக்கம்ன்றது இன்னும் அதிகரிக்குது. போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரியான நபர்களை புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. சஹ்ரான் ஹாஷிம் குழுவை சஹ்ரான் தலைமையிலான குழுவை ராணுவம் சம்பளம் கொடுத்து புலனாய்வாளர்கள் என்ற பெயரில் பயன்படுத்தி வச்சிருந்ததுன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்தே வேறொரு நோக்கம் இருந்திருக்க முடியும். தேவையான சந்தர்ப்பத்தில் அவங்கள பயன்படுத்தி கொள்வது அதுக்கான நோக்கமாக இருந்திருக்க முடியும். போருக்கு பிறகுதான் அவங்களுக்கும் சலைவுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்ததுன்னு சொல்லி சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி இருந்தார். இதை தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மட்டும் கிடையாது, 2010ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு சின்ன குண்டு தாக்குதலையும் கூட தேர்தல் காலகட்டத்தில் மக்களை பதற்றமடைய செய்கிற மாதிரி கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கிலையும் வவுனியாவிலையும் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுக்கு பின்னால் இருந்தவரும் அந்த காலகட்டத்தில் வவுனியாவில் இருந்த சுரேஷ் சலேதான் என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்ப நடந்த ஒரு சின்ன குண்டுவெடிப்பு இந்த மாதிரியான தந்திரத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு மூளை அவருக்கு அந்த மாதிரியான ஒரு யோசனை இருந்தது என்ற மாதிரி அந்த சம்பவத்தை சரத் பொன்சேகா இன்னைக்கு நினைவுபடுத்துறாரு. சலே ஒரு போர் வெற்றி வீரன் கிடையாது. இந்த மாதிரி அதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சந்தேக நபர் என்ற அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இதனால இதை பற்றி பெரிய அளவில் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்னைக்கு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். டாய்லெட் போறதா இருந்தா கூட கோட்டாபய ராஜபக்சவினுடைய அனுமதியோடு தான் சுரேஷ் சலை அங்கேயும் போவார். அதனால இவர் எப்படியெல்லாம் செயற்பட்டிருக்கிறார்ன்றது ஒட்டுமொத்தமாக எல்லாமே தெரிஞ்சிருக்கிற நபர் கோட்டாபய ராஜபக்சவா இருக்க முடியும். கோட்டாபய ராஜபக்ச தான் இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான மாஸ்டர் மைண்ட். இவர் இப்போ திட்டம் தீட்டி இருக்கிறார், இதுக்கு பின்னால் இருக்கிறாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரியாம இவரால் கடைசி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்க முடியாது. உண்மையில கைது செய்யப்பட வேண்டிய நபர் கோட்டாபய ராஜபக்ச சொல்லி சரத் பொன்சேகா திரும்ப ராஜபக்சர்கள் கைது செய்யப்படணும், அதிலையும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படணும், சலைவுக்கு பின்னால் இருந்தது ராஜபக்சர்கள் தான் என்ற விஷயத்தை அடிச்சு இன்னைக்கு உறுதியா சொல்லி இருக்கிறார். அவர் கைது செய்யப்படணும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மரிக்கார் சொல்லியிருந்த கருத்தும் கிட்டத்தட்ட சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிற அதே மாதிரியானது. உண்மையில கைது செய்யப்பட வேண்டிய நபர் கோட்டாபய ராஜபக்ச. இப்ப சலே கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொன்னா சட்ட ரீதியில விசாரணைகள் நடத்தப்படுது. உண்மையில கைது செய்யப்பட வேண்டிய நபர் கோட்டாபய ராஜபக்ச தான். அவருக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்கிற
பார்க்கிறதா இருந்தா கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படணும் சொல்லி சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த SM மரிக்கார் வந்து இன்னைக்கு ஊடகங்களை பார்த்து சொல்றாரு. இப்ப கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா, எப்ப கைது செய்யப்படுவார் என்றதான் எல்லாருக்கும் இருக்க ஒரு கேள்வி. என்று சொன்னா ஏற்கனவே வெளிநாடு போறதுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப விசாரணைகளுக்கு தேவையான நபர் என்ற பட்டியலில் வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்திருக்கிறாரு. அப்ப எப்ப கைது செய்யப்படுவார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலது கை மாதிரி ஒரு காலகட்டத்தில் செயற்பட்டு கொண்டிருந்த அவருடைய பர்சனல் செக்ரட்டரியா இருந்த பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டார சொல்றாரு அடுத்த கைது வந்து கோட்டாபய ராஜபக்ச தான் சொல்லி. இந்த நேரம் சுரேஷ் சலை வந்து தொடர்ச்சியா தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். நேற்று இடையிலிருந்து அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில், அதுவும் குறிப்பாக STF குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கடுமையான இறுக்கமான பாதுகாப்பு வந்து தேசிய வைத்தியசாலையை சுற்றி போடப்பட்டிருக்கு. அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி சட்டத்தரணிகள் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. அவருடைய மனைவி வந்து நேற்றைய நாள்லையும் போய் பார்த்துருக்குறாங்க, இன்றைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் நேரடியாக பார்க்கறதுக்கான சந்திக்கிறதுக்கான அனுமதி வந்து கொடுக்கப்படலை. அப்போ அவருடைய மனைவி மனோரி வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ஆரம்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் போடப்படுது. பிறகு போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. பிறகு வந்து ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சட்டத்தரணிகள் இவரை பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்க, பர்சனலாக வந்து கதைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி வந்து நேற்று கொடுக்கப்பட்டு அது திரும்ப இன்றைக்கு பின்வாங்கப்பட்டிருந்ததுன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. உதயகம்மன்பில் வந்து அந்த தகவலை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. சட்டத்தரணிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது, அங்கேருந்து வெளியேற மாதிரி ஊடகங்களில் காட்சிகள் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் கூட சந்திப்பு நடந்ததா, என்ன பேசப்பட்டதுன்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் கிடையாது. சொன்னால் கடுமையான பாதுகாப்பு கடுபிடிகளுக்கு மத்தியில் தான் சலை வந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. இது நேரம் இவருடைய உண்ணாவிரத போராட்டம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு CID வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தது. இவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஒரு நகர்த்தல் பத்திரம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் CID அறிவிச்சிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த விசாரணைகளை முடக்கிறதுக்கு சில நபர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க என்றது. அதிலும் குறிப்பா 3 நபர்களினுடைய பெயர்கள் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விமல் வீரவங்ச, உதயகம்மன் பில, திலீத் ஜெயவீர. இந்த 3 பேரும் இந்த விசாரணைகளை முடக்கிறதுக்கு இல்லாட்டி திசை திருப்பறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவிச்சிருந்தது. இந்த 3 பேரும் வந்து விகாரைகளில் நடத்தப்படுற தான நிகழ்வுகள் இருக்க முடியும், இல்லாட்டி ஊடக சந்திப்புகள், இந்த மாதிரியான போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வழக்கு விசாரணையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். பொது வழியில் இந்த மாதிரியான சாட்சிகள் சம்பந்தமா, விசாரணைகள் சம்பந்தமா கருத்துக்களை சொல்றதை வந்து பிழையானது சொல்லி ஏற்கனவே போலீஸ் வெளியிட்டிருந்த அறிக்கையிலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னைக்கு CID நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கு, இந்த 3 பேரும் விசாரணைகளை முடக்கிறதுக்கான திசை திருப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் CID குறிப்பிட்டிருந்தது. இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் அரசியலுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு சம்பந்தமா, சில அரசியல் பின்புலம் சம்பந்தமான தகவல்களை மூடி மறைக்கிறதுக்கு, இல்லாட்டி அந்த தகவல்கள் வெளியில வரக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த 3 பேரும் இந்த விசாரணையை வந்து மழுங்கடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு CID வந்து கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவுக்கு அறிவிச்சிருந்தது. இதை பற்றின வழக்கு விசாரணையும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான சந்தேக நபர்கள் இல்லாட்டி விசாரணைக்கு தேவையான நபர்கள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே 2 புலனாய்வாளர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவரோட சேர்த்து முகமது அன்சார் சொல்லப்படுற ஒரு நபருக்கும் பிரேமானந்த் உதலாகம அவருக்கும் வந்து வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு முன்னாள் ராணுவ புலனாய்வாளர் சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு கேர்னல் மதுமகே பதிவு செய்திருக்கிற ஒரு மனு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படலை. இந்த 22ஆம் தேதி அதை பற்றி அடுத்த விசாரணை நடத்தப்படும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு. கேர்னல் மதுமகே நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னா, தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு கைது செய்யப்படலாம், தான் கைது செய்யப்படுறது தடுக்கப்படணும், சட்ட ரீதியில வந்து தடுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படணும் சொல்லி முன்னாள் புலனாய்வு உறுப்பினர் இருந்த கேர்னல் மதுமகே நீதிமன்றத்தில் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பா முன்னிலையான அரசு தரப்பு சட்டத்தரணி சொல்லியிருந்தார், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த மனுவை இதுக்கு மேலேயும் கொண்டு போக
முடியாது என்று சொல்லி ஆட்சேபனை சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் எந்த விதமான உத்தரவும் இன்றைக்கு பிறப்பிக்கப்படலை. இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி ஹிஸ்புல்லா ஒரு பதிவை போடுறாரு. உண்மையில நீங்க இந்த மாதிரி சோர்வடைஞ்சு போகாம இதை தைரியமா எதிர்கொண்டு நீங்க குற்றமற்றவர் சொன்னா அதை சட்டத்தின் மூலமா நிரூபிக்கிறது தான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலையா இருக்கும்ன்ற மாதிரி அதே பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்நோக்கி இன்னைக்கு விடுதலை பெற்று நிரபராதியா வெளியில வந்திருக்கிற சட்டத்தரணி ஹிஸ்புல்லா ஒரு பதிவை போட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. எல்லாரும் சொல்றது அதுதான், குற்றமற்றவர் சொன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும், விசாரணைகளுக்கு இந்த மாதிரி இடையூறு செய்யறதுல எந்த விதமான பிரயோசனமும் யாருக்கும் ஏற்பட போறது கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் பதற்றம் அடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு மரிக்கார் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு, 2 புலனாய்வாளர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த விஷயம் இன்னும் பூதாகரமா மாறி இருக்கு. கோட்டாபய ராஜபக்சவினுடைய கைதுல இது போய் முடிய போகுதா, கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு பெரும்பாலும் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, மக்களும் வந்திருக்கிறாங்க, அரசியல்வாதிகளும் வந்திருக்கிறாங்க. அதுதான் இந்த ஒட்டுமொத்த பதற்றத்துக்குமான காரணம். என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.